ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ இது ஒரு 5G மொபைலுங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது, அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா, இல்லை இது வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெஸ்ட் மொபைல் அப்படின்னா அதோட கேமரா குவாலிட்டி, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே இல்லை பேட்டரி லைஃப் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். இந்த மொபைல் அப்படி கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ இந்த மொபைல் ஒரு 5G மொபைல் தாங்க. இந்தியாவில் குடிசைகளாக போகுது. அது ஏப்ரலில் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் இவட்டோட வரப்போகுதுங்க. இதோட பீக் பிரைட்னஸ் 1300 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்டர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. கூட 120 ஹர்ட்ஸ் இவட்டோட வரும்போது நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, லேக் ஆகாது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. கூடவே AMOLED கொடுக்குறது நல்லா பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அப்புறம் பிரைமரி கேமரா 108 MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 2 MP மேக்ரோ, 2 MP அல்ட்ரா வைட் இது மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 108 MP கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து 3x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது, வித் OS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 MP, இது ரொம்ப அழகாக இருக்காது. 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இது ஒரு நார்மலான கேமரா குவாலிட்டி ஃப்ரண்ட்டில், ஆனால் பேக்கில் கொஞ்சம் எபோவ் எவரேஜாக இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட டிசைனே ஒரு ப்ரீமியம் லுக்கில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அப்படி கேமரா மாடியூலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குற லுக் வைஸ் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து இந்த மொபைலில் டிஸ்பிளே வந்து AMOLED கொடுக்குறது நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த மொபைலில் நம்மளுக்கு வந்து 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2.0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் ஒரு 30 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து 100 ஆயிரம் அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லா அப்புறம் 20 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜும் இருக்குது, அதாவது மேக் சார்ஜ், நம்ம ஒயர்லெஸ் இல்லாமல் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படியும் இருக்குது. அப்போ 3D கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. 120 ஹர்ட்ஸ் பிரிண்டோட அல்ட்ரா ஸ்மூத் 3+ கொடுக்க போகிறாங்க. 108 MP வந்து சூப்பர் ஜூம் இருக்குதாம, சரிங்களா? அப்போ டூயல் ஸ்பீக்கர் இருக்குதுங்க. இதில் இது வந்து JBL சப்போர்ட்டோட இருக்குது, டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. அப்போ இந்த மொபைலோட ப்ராசஸ் வந்து MediaTek Dimensity 7020 சிப்செட் கொடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ், சரிங்களா? இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 19,000 ஒருத்தர் கேட்டால் 19 ரேஞ்சுக்கு இது ஒருத்துங்க. ஆனால் இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து ஒரு 24,000 ரேஞ்சுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒருத்தர் கேட்டால் இல்லை இதோட நல்ல மொபைலாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவானா? இல்லை, 24,000 ஓகே கிடையாது. இது ஒரு 18,000 19 ரேஞ்சுக்கு ஓகே தாங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து 100% வந்து ரீச் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்தது இந்த மொபைல் 5000 mAh பேட்டரி கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது. 8GB ரேம் வேரியன்ட்டு, 128GB நெட் ஸ்டோரேஜ். இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 24,000 ரேஞ்சில் இந்த வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. கூடவே நம்மளுக்கு வந்து MediaTek Dimensity கொடுக்கறனால நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஆவரேஜாகவே இருக்குது, சரிங்களா? ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 10,000க்கு ஒருத்தனா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து. ஒரு 19,000க்கு ஒருத்தனா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. 24,000க்கு ஒருத்தனா இல்லை இதோட நல்ல மொபைலாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். இது 12GB ரேம் வேரியன்ட் வருது. அப்புறம் 24GB வந்து நம்ம அப்டேட் இது பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் எடுப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேன்பா சொல்லுங்கள். எனக்கு ஓகேவாக இருக்குது இந்த மொபைல், ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் டவுட்னா கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மொபைலை யார் யார் எடுப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கான்வர்ஸ் சொல்லுங்கள். இதோட பெட்டர் மொபைலில் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது எப்போ லான்ச் ஆனா ஏப்ரல் 2nd இல்லை 3rd வீக்கில் கண்டிப்பாக லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.